Okay, exercise 12.3ல fifth sum பார்க்கலாம். Factorize the expressions and divide them as directed. So factorize பண்ணி divide பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ the first கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்பிரஷன், அதை அடுத்து கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனால் டிவைட் பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்கத வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 7y ப்ளஸ் 10 அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி அதனுடைய வேல்யூவை எழுதிட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்காக இதை எடுத்துக்கிறேன். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 7y ப்ளஸ் 10 இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ எனக்கு வந்து டிவைட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 10 வேணும், ஆட் பண்ணால் 7 வேணும். ஸோ இது ஈஸி தான். 5 2s are 10 ப்ளஸ் 10, 5 ப்ளஸ் 2 7. ஸோ இதை எப்படி எழுத முடியும்னா y ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த டிவைட் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 டிவைடட் பை என்னது ஒய் ப்ளஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கேன்சல் பண்ணியாச்சுன்னா அது ஆன்சர் இஸ் ஒய் ப்ளஸ் 2. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ஸோ செகண்ட் சம் இதில் வந்து இந்த டேர்ம் வந்து ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வருது? எம் ஸ்கொயர் மைனஸ் 14m மைனஸ் 32 இல்லையா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 32 வரணும், அந்த மைனஸை விட்டுறக்கூடாது. ஆட் பண்ணால் மைனஸ் 14 வரணும், ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் 32 வரணும். ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 14 வரணும். ஸோ எந்த 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 மாதிரியான இது வரும் பார்க்கும். 32 அப்படிங்கும்போது 16 இன்ட்டு 2 போடலாமா? 2 2 மணி நேரம். ஓகே, 16 இன்ட்டு 2, 16 இன்ட்டு 2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 32 வரும். ஆனால் 16 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மைனஸ் வேணும் இல்லையா? அதனால் மைனஸ் நம்ம போடுறோம். அது எதில் போடுறோன்னா பெரிய நம்பரில் தான் போடணும். ஏன்னா இது மைனஸ் இது ப்ளஸ் அப்படிங்கும்போது இதை மைனஸ் டோட்டலாக இது ரெண்டையும் நம்ம மைனஸ் தான் பண்ண முடியும். அப்போ 16லேருந்து 2 போயிடுச்சுன்னா 14. பெரிய நம்பரில் நம்மளுக்கு மைனஸ் சைன் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர்லேயே மைனஸ் வரும். அதே மாதிரி இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 16 இன்ட்டு 2 32 வந்துடும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா எம் மைனஸ் 16 இன்ட்டு எம் ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக எம் மைனஸ் 16 m plus 2 divided by m plus 2. Very simple, okay? Answer is m minus 16. இதுதான் இந்த செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பண்ணலாம். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் சேம் ப்ரொசீஜர்ஸ். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 5p ஸ்கொயர்டுன்னு இருக்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக 5ஐ வெளியில் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா எல்லா இதுலேயுமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுற இதுதான் இருக்குது. ஸோ 5ஐ நான் வெளியில் எடுத்துடுறேன். ஸோ 5 இன்ட்டு p ஸ்கொயர்டு மைனஸ் 5 5s are 25p ப்ளஸ் 4 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 5 இன்ட்டு என்ன ஃபேக்டரைஸ் வருதுன்னு பார்ப்போம். நல்லா பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 4 வேணும், ஆட் பண்ணோம்னா மைனஸ் 5 வேணும், ஓகேவா? அப்போ எந்த நம்பர் வரும்? 4 இன்ட்டு 1 அல்லது 1 இன்ட்டு 4, ஓகேவா? ஸோ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 4 தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 4 இஸ் 4. ரெண்டு ஒரே சைனில் இருக்குது, ஆட் பண்ண போகிறோம். 1 + 4 5, பெரிய நம்பரில் இருக்க அடையாளம். ஸோ த ஆன்சர் இஸ் p மைனஸ் 1 இன்ட்டு p மைனஸ் 4. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம 5 ஒரு ஃபேக்டராகவும் p மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், p மைனஸ் 4ங்கிறது ஒரு ஃபேக்டர், டிவைடட் பை p மைனஸ் 1. ஸோ இதுதான் ஆன்சர். கேன்சல் பண்ணியாச்சுன்னா த ஆன்சர் இஸ் 5 இன்ட்டு p மைனஸ் 4. ஸோ இதுதான் தேர்ட் சம், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த 4y z ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி இருக்கட்டும். இது அப்படியே தான் பண்ண முடியும். இந்த இருக்கிற இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். z² ப்ளஸ் 6z மைனஸ் 16 என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 16, ஆட் பண்ணால் 6 மட்டும். ஸோ அப்போ என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 8 2s are 16, 8 2s are 16. இதில் நான் மைனஸ் போடுறேன். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஓகே ஆகிடுச்சா?
இப்போ இதில் வேறு வேறு சைன் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து மைனஸ் தான் பண்ண முடியும். ஸோ 8லேருந்து 2 போயிடுச்சுன்னா 6. பெரிய நம்பரில் இருக்க அடையாளம் ப்ளஸ்ஸுங்கிறதுனால இங்கேயும் ப்ளஸ். ஸோ த ஆன்சர் இஸ் z + 8 × z - 2. ஸோ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4yz z + 8 × z - 2 divided by 2y × z + 8. ஸோ z + 8க்கு z + 8, yக்கு y கேன்சல் ஆகுது. 1 2 is 2, 2 2s are 4. ஸோ த ஆன்சர் இஸ் 2 × z × z - 2. எல்லாமே ஒன்று போல் இருக்குது பாருங்கள், 2. ஓகேவா? 2z × z - 2. இதுதான் இந்த 4th சம். அடுத்த சம் 5th சம் பாருங்கள். இதில் வந்து எல்லாமே பார்க்கணும். 5pq ஓகே நார்மலாக இருக்குது. 2p × p + q நார்மலாக இருக்குது. பட் இது மட்டும் p² - q², அதாவது a² - b² என்ன எழுதலாம்னா a + b × a - b. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ 5pq அப்படியே தான் இருக்க போகுது. p² - q² மட்டும் p + q × p - q ஃபார்மேட்டுக்கு மாறுது. கீழே இருக்கிறதையும் அப்படியே எழுதுகிறோம், 2p × p + q. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கேயும் pp கேன்சல் ஆகிடுது. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5/2 கேன்சல் பண்ண முடியாது. q இருக்குது, p - q இருக்குது. அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் 6th சம். இதே மாதிரி தான். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த 12xy இருக்குது இல்லையா, அந்த 12xyயை நம்ம ஒன்றும் பண்ணலை. இதில் வந்து 3 டேபிளுக்கு காமனாக இருக்கிறதுனால × 3 நான் எடுத்துக்கிறேன். அல்லது இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3ங்கிறத 3x² - 4y² எழுதலாம். புரியுதா? ஸோ டிவைடட் பை 4xy × 3x + 4y ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது என்னவா மாறுதுன்னா 12 × xy எப்படி மாறுது பாருங்கள், a² - b²னால ஃபஸ்ட்டு a + b, அடுத்தது a - b ஃபார்மேட்டில் நான் எழுதிட்டேன். ஸோ கீழே இருக்கிறது அப்படியே இருக்குது. 4xy 3x + 4y. ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். இந்த xyக்கு இந்த xy கேன்சல் ஆயிரும். 1 4 is 4, 3 4s are 12. ஸோ த ஆன்சர் இஸ் 3 × 3x - 4y. இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது இந்த 6th சம். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன் 7th சம். இந்த சாப்டரோட கடைசி சம் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 39y³ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே எழுத முடியும், ஏன்னா அதில் வேறு எந்த வேரியேஷன் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ இந்த பெரிய நம்பராக இருக்குது இல்லையா, இது வந்து எதனுடைய ஸ்கொயராகவும் நம்ம கொண்டு வர முடியாது. பட் இது வந்து 2 டேபிளில் காமனாக நான் அதை வெளியில் எடுத்துட்டேன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 25y² - 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4 2s are 8, 9 இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இப்போ வந்து இது ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்குது, அதனால் ஈஸியாக ஸ்கொயர் பண்ணி எழுத முடியும். ஸோ கீழே இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன், 5y + 7. ஓகேவா? ஓகே, இப்போ மேலே உள்ளதை என்ன பண்ணலான்னு பாருங்கள். 39y³ அப்படியே தான் இருக்கும், 2 அப்படியே தான் இருக்கும். இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 5y² - 7² இப்படி எழுதுகிறேன். ஏன்னா இது a² - b² ஃபார்மேட்டில் கொண்டு வர்றதுக்காக. ஸோ கீழே இருக்கிறது அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 39y³ × 2 a² - b² ஃபார்முலா படி a + b × a - bங்கிற ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. இப்போ கீழே உள்ளதை எழுதிட்டு எது கேன்சல் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இது கேன்சல். ஓகேவா? இங்கே ஒரு y² இருக்கிறதுனால, இங்கே y³ இருக்கிறதுனால இங்கே ஒரு y²க்கு இங்கே ஒரு y² போயிட்டுனா ஒரு y மட்டும்தான். அடுத்தது 1 2 is 2. ஸோ 1 2 is 2, 3 2s are 6, 1 13 13, 3 13 39.
ஸோ கீழே உள்ளது எல்லாமே கேன்சல் ஆகி மேலே 3 இன்ட்டு 5y மைனஸ் 7 இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர் 3 இன்ட்டு 5y மைனஸ் 7. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் சம். தேங்க்யூ.